வெல்கம் டு அவர் சேனல் BLTNPSC மேக்ஸ். எண்ணியல்ல போன வீடியோவில் நம்ம நம்பர்ஸை பற்றி பார்த்தோம். இப்போ நம்பர்ஸ் டைப்பை பற்றி நம்ம பார்க்குறோம்ப்பா. இந்த நம்பர்ஸ் ரெண்டு டைப்பை பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்னு பாருங்க. பிரைம் நம்பர், காம்போசிட் நம்பர். பிரைம் நம்பர்னு என்னது பகா எண்கள், காம்போசிட் நம்பர்னு என்னது பகு எண்கள். பகா எண்ண என்னன்னா ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படும் எண்ணு சொல்லுவோம். அதாவது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்னா இட் டிவைட்ஸ் ஒன் அண்ட் இட் செல்ஃப். இதுதான் என்னது பகா எண் சொல்லுவோம். இது என்னன்னா இதுக்கு ரெண்டுக்கு மேற்பட்ட டிவைசர்ஸ் இருக்கும். இட் ஹாஸ் மோர் தென் 2 டிவைசர்ஸ் அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட வகுத்திகள். அதாவது நம்பர் நமக்கு எதுல ஸ்டார்ட் ஆகுது, நமக்கு 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த 1 பத்தி அடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த 2ன்றது என்னது பிரைம் நம்பர். எக்ஸாம்பிள் பாருங்க, 2ன்றது பிரைம் நம்பர். இந்த 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா இது எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம்? 1 into 2, ஒன்னாலையும் தன்னாலையும் டிவைட் ஆகுதா? அடுத்த நம்பர் பாருங்க 3 எப்படி எழுதலாம்? 1 into 3, இது ஒன்னாலையும் தன்னாலையும் டிவைட் ஆகுதா? அடுத்து 4 எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 4 ஸ்பிளிட் பண்ணி பாருங்க, 2 2s are 4. அப்ப எதால டிவைட் ஆகுது? இந்த 4 எடுத்துக்கோங்கப்பா. எதால டிவைட் ஆகுது? 1ஆல டிவைட் ஆகுது. அடுத்து என்னது? 2 ஆல டிவைட் ஆகுது, 4 ஆல டிவைட் ஆகுது. அப்ப இது என்னது? காம்போசிட் நம்பர்ல தான் வரும். இது என்னது பாரு? மோர் தென் 2 டிவைசர், இரண்டிற்கு மேற்பட்ட வகுத்திகள். அப்ப என்னது? 1 2 3 இரண்டிற்கு மேற்பட்ட வகுத்திகள் வந்துருச்சா? மோர் தென் 2 டிவைசர்ஸ் வந்துருச்சா? இதுதான் என்னது? காம்போசிட் நம்பர். அடுத்து 5 எடுத்துக்கோங்க. 5 1 into 5, ஒன்னாலையும் 5 ஆல மட்டும் தான் டிவைட் ஆகும். அப்ப இது என்னது? பிரைம் நம்பர். அடுத்து 6 எடுத்துக்கோங்க. 6 எதால டிவைட் ஆகும்? 2னா 2 3s are 6. அடுத்து 3 ஆல் டிவைட் ஆகும்லப்பா. அப்ப 6 எதால டிவைட் ஆகுன்னு பாருங்க, 1ஆல, அடுத்து 2 ஆல, 3 ஆல, 6 ஆல டிவைட் ஆகுது. அப்ப மோர் தென் 2 டிவைசர்ஸ் இருக்கு. அப்ப என்னது? காம்போசிட் நம்பர். அடுத்து 7 எடுத்துக்கோங்க. 7 என்னது? 1ஆலையும் 7 ஆல மட்டும் தான் டிவைட் ஆகும். அப்ப அது பிரைம் நம்பர். 8 எதால டிவைட் ஆகும்? 2 ஆல டிவைட் ஆகும், 4 ஆல் டிவைட் ஆகும், 8 ஆல் டிவைட் ஆகும். அப்ப மோர் தென் 2 டிவைசர்ஸ் வந்துருச்சுல. அப்ப 8 எங்க வந்துரும்? காம்போசிட் நம்பர். ஏன்னா இதோட டிவைசர்ஸ் என்னது? 1 இருக்கு, 2 இருக்கு, 4 இருக்கு, 8 இருக்கு. அடுத்து 9 எடுத்துக்கோங்க. 9 3 ஆல டிவைட் ஆகும், 9 ஆல டிவைட் ஆகும். அப்ப மோர் தென் 2 டிவைசர்ஸ். அப்ப 9 இங்க வந்துரும். அதோட டிவைசர்ஸ் என்னப்பா? 1 3 9. இப்படிதான்ப்பா நம்ம பிரைம் நம்பர் தனியா, காம்போசிட் நம்பர் தனியா ஸ்பிளிட் பண்ணுவோம். அடுத்து 10 எடுத்து பாருங்க. 1 ஆல் டிவைட் ஆகும், 2 ஆல் டிவைட் ஆகும், 5 ஆல் டிவைட் ஆகும், 10 ஆல் டிவைட் ஆகும். அடுத்து 11 பாத்தீங்கன்னா 11 ஆலையும் 1 ஆலையும் மட்டும் தான் டிவைட் ஆகும். 12 என்னதுப்பா? 1 2 3 4 6 12. சரியா? இப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி செஞ்சுட்டே போலாம். சரி, இப்ப நம்ம எதுல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம்னு பாருங்க. 2ல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். அப்ப 2க்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பர் என்னது? 1. இந்த 1 பத்தி நம்ம எதுவுமே சொல்லலையே. இப்ப பாருங்க, 1 பிரைம் நம்பர்ல சேராது, காம்போசிட் நம்பர்ல சேராது. இந்த 1ன்றது என்னது? இந்த இதுல 1ன்ற நம்பர் என்னது? பிரைம்லயும் சேராது, அதாவது பகு எண்லையும் சேராது, பகா எண்லையும் சேராது. அத என்ன சொல்லுவாங்கன்னா நெய்தர் பிரைம் நாட் காம்போசிட்னு சொல்லுவாங்க இந்த 1ன்ற நம்பரை. சரி, இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 1ன்றது என்னது? பிரைமா பகு என்ன பகா என்னன்னு கேட்பாங்க. இது பகு எண் இல்ல, பகா எண்ணும் கிடையாது. சரி, இரட்டைப்படை பகா எண் அப்படின்னு சொல்லி கேட்டா இது 1 1 இருக்கு. மிச்சம் எல்லாம் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா ஒற்றைப்படை எண்ணாதான் வரும் பகா எண்ல. இரட்டைப்படை பகா எண் இந்த கொஸ்டின்ல கேட்கிற கொஸ்டின் மட்டும் தான் சொல்றேன் நானு. இரட்டைப்படை பகா எண் 2. இதான் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? ஈவன் பிரைம் நம்பர். = 2. சரி, இப்ப என்ன பார்த்தோம்? பிரைம் நம்பர் என்ன, காம்போசிட் நம்பர் என்னன்னு பார்த்தோம். இதுல என்னது? ஈவன் பிரைம் நம்பர் என்னது? 2. இது பார்த்தோம். சரி, இப்ப இந்த டாபிக் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டாபிக் சொல்லி தரேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இரட்டை பகா எண். இரட்டை பகா எண் என்னப்பா?
இதை வந்து என்னது ட்வின் பிரைம்னு சொல்லுவோம். இப்ப ரெண்டுன்றது என்னது இரட்டைப்படை பகாயன், அது வேற இது வேற. இரட்டை பகாயன் அப்படின்னா ரெண்டு பிரைம் நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம், அதுக்குள்ள இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து 2 இருக்கிறது தான். அப்ப ரெண்டு பிரைம் நம்பர், ரெண்டு பகாயனுக்குள்ள இருக்கிற வித்தியாசம் 2 இருக்கிறது, அதாவது டிஃபரன்ஸ் 2, வித்தியாசம் 2 இருக்கிறதா என்னன்னு சொல்றோம், நம்ம இரட்டை பகாயன்னு சொல்றோம். இந்த பாருங்க பகாயன்னு இங்க இருக்கு, வித்தியாசம் பாருங்க. இப்ப 2க்கு 3க்குள்ள வித்தியாசம் என்னது 1 தான் வருது, அப்ப இது வராது. 3க்கு 5க்குள்ள வித்தியாசம் பாருங்க 2 வருது, அப்ப இதுல சேருமா? அப்ப அந்த பேரை சொல்லுங்க 3,5. அடுத்து 5 7க்குள்ள வித்தியாசம் வந்து 2 தான் வருது, அப்ப இது இந்த பேர்ல வரும்லப்பா 5,7. அடுத்து 7க்கு 11க்குள்ள வித்தியாசம் பாருங்க 4 வருது, அப்ப இது வராது. அடுத்து 11,13, இது என்னது வித்தியாசம் பாருங்க 2 தான் வருது, அப்ப 11,13. அடுத்து பாத்தீங்கன்னா 17,19. இப்படியே நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இது என்னது இரட்டை பகாயன். டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. இரட்டைப்படை பகாயன்னா என்னது 2, இதுதான் சொன்னேன்ல. இரட்டைப்படை பகாயன் என்னது 2, இது எழுதணும். இப்ப இரட்டை பகாயன் அப்படின்னா என்னது டிஃபரன்ஸ் 2 இருக்கிற 2 பிரைம் நம்பர் எடுக்கும். அடுத்து பகாயன் 3இன் தொகுதி. இது எப்படி இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்னா பிரைம் ட்ரிபிள். சரி, அடுத்தடுத்து 3 பிரைம் நம்பருடைய வித்தியாசம் வந்து 2 இருக்கிறது. அப்படி என்ன பாருங்க, இது 2க்குள்ள வித்தியாசம் என்னது 1 தான் இருக்கா, இது 2க்குள்ள வித்தியாசம் 2 இருக்காப்பா. அடுத்து இது 2க்குள்ள வித்தியாசம் 2, வேற ஏதாவது இருக்கா? வேற ஏதாவது இருக்கா? இல்ல. அதாவது ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு, அது வந்து என்னது 3, 5, 7. கோபிரைம் என்னன்னா சார்பகா எண்கள். சார்பகா எண்கள் என்னது கோபிரைம். சரி, கோபிரைம் அப்படின்னா இந்த அதாவது 2 நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம், அந்த 2 நம்பருமே பகு எண்ணா இருக்கலாம், இல்ல பகா எண்ணா கூட இருக்கலாம். இப்ப 4,9 எடுத்திருக்கோம். இந்த 2 நம்பருக்குள்ள பொது வகுத்தி ஏதாவது இருக்கா? காமன் டிவைசர்ஸ் ஏதாவது இருக்கா? இல்ல இல்ல. இந்த மாதிரி நம்பர் தான் என்னது கோபிரைம்னு சொல்லுவோம். இன்னும் கொஞ்சம் நம்ம டெப்தா பார்க்கணும்னா இது 2க்கு இடையில உள்ள மீப்பேவா வந்து 1 வரணும். 4,9 இது 2க்கு இடையில ஏதாவது காமன் ஏதாவது டிவைட் ஆகுமான்னு பாருங்க. இங்க இது வந்து 2 ஆல் டிவைட், இது 3 ஆல் டிவைட். இது 2க்கு காமன் டிவைசர் ஏதாவது இருக்கா? இல்ல. அப்ப 1ஆல மட்டும்தான் டிவைட் ஆகும். இதுதான் என்னது மீப்பேவான்னு சொல்லுவோம். மீப்பேவா 1 வரதா என்னன்னு சொல்லுவோம், நம்ம கோபிரைம்னு சொல்லுவோம். அப்ப மீப்பேவா அல்லது HCF 4,9 ஈக்குவல் டு 1. சரி, வேற ஏதாவது நம்பர் சொல்லுங்க. 25,78. ஏன்னா இதுக்கு டிவைசர்ஸ் இருக்கு. 25 என்னென்ன டிவைசர் இருக்கு? 5 இருக்கு. 1, 5, 25 இது டிவைசர்ஸ் இருக்கு. இது வந்து என்னது காம்போசிட் நம்பர் தான். 78 2 ஆல் டிவைட் ஆகும், 3 ஆல் டிவைட், இது டிவைசர்ஸ் நிறைய இருக்கு. ஆனா இந்த 2க்கு இடையில வந்து டிவைசர்ஸ் இருக்கா? இல்ல. அப்ப மீப்பேவா இதுக்கு என்னது ஈக்குவல் டு 1. இததான் என்னன்னு சொல்றோம் நம்ம கோபிரைம் நம்பர்ஸ். கோபிரைம் நம்பர்ஸ்னா என்னது? இது 2க்கு இடையில காமன் டிவைசர்ஸ் இல்ல, அதுதான் கோபிரைம் நம்பர்ஸ். நான் வச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்பா, பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம டிவிசிபிலிட்டி பத்தி பார்க்கலாம். வகுத்திகளை பத்தி பார்க்க போற டாபிக் என்னன்னா டிவிசிபிலிட்டி, வகுபடும் தன்மைகள். இப்ப 2ஆல டிவைட் ஆகுது அப்படின்னா எப்படி, என்ன ரூல்ஸ் சொல்லலாம்? அந்த நம்பர் வந்து எப்படி இருக்கணும்னா 0ல முடியணும், இல்லைன்னா 2 ஈவன் நம்பரா இருக்கணும். 4, 6, 8. எக்ஸாம்பிள் பாருங்க. 28 0ல முடியுமாப்பா? 72 இந்த பாருங்க, இது வந்து என்னது 8 ஈவன் நம்பரா இருக்கு, இது வந்து என்னது 2
ஈவன் நம்பரா இருக்கு. ஈவன் நம்பர்னா ஈவன் நம்பர்னா இரட்டைப்படை எண். சரி, இப்ப டிவிசிபிள் பை 3. இப்போ ஒரு நம்பர் எப்ப 3 ஆல டிவைட் பண்ணணும்னு சொல்லலாம்னா சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஈக்குவல் டு 3. அதாவது கூட்டுத்தொகை ஈக்குவல் டு 3. 3 இருக்கலாம் அல்லது 3 மடங்கு. மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. ஒன்னு 3 இருக்கலாம் இல்ல மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 இருக்கலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, 243. இதுல இருக்க எல்லா டிஜிட்டும் ஆட் பண்ணி பாருங்கப்பா. 2 பிளஸ் 4 பிளஸ் 3 என்னப்பா வரும்? 2 பிளஸ் 4 6, 6 பிளஸ் 3 என்னது 9 வரும். இந்த 9ன்றது என்னது 3 ஆல டிவைட் ஆகுமா? 3 3 சார் 9. அப்ப இந்த நம்பர் வந்து என்னது 3 ஆல டிவைட் ஆகும். சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுல இருக்க எல்லா டிஜிட் ஆட் பண்ணி பாருங்கப்பா. 7 பிளஸ் 2 பிளஸ் 9 பிளஸ் 0 பிளஸ் 0 பிளஸ் 9 ஆட் பண்ணி பாருங்க. 7 பிளஸ் 2 9, 9 பிளஸ் 9 என்னது 81. இது எல்லா டிஜிட் ஆட் பண்ணி பாருங்கப்பா. 7 பிளஸ் 2 என்னது 9, 9 பிளஸ் 9 என்னது 18, 18 பிளஸ் 9 என்னது 27. 27 3 ஆல டிவைட் ஆகுமா? 9 3 சார் 27 தெரியும். அப்ப இந்த நம்பர் வந்து என்னது 3 ஆல டிவைட் ஆகும். இதுதான் என்னது ஷார்ட்கட் மெத்தடுப்பா. இதை நீங்க நம்ம செஞ்சு பார்த்துட்டு இருந்தோம்னா இதை நம்ம செஞ்சு பார்த்துட்டு இருந்தா டைம் வேஸ்ட் ஆகும். அதுக்குதான் இந்த மாதிரி ஷார்ட்கட் மெத்தட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப 3 ஆல் டிவைட் ஆகுது, அதுக்கு ரூல்ஸ் என்னப்பா? அதுல இருக்க எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணி அந்த வர்ற நம்பர் வந்து 3 ஆல டிவைட் ஆகுதுன்னு செக் பண்ணாலே போதும். சரி, அடுத்து பை 4 டிவைடட் பை 4. லாஸ்ட் 2 digits கடைசி 2 இலக்கங்கள் நாலால் வகுபட வேண்டும். இதான் என்னது divisible by 4. எக்ஸாம்பிள், இந்த மாதிரி இருக்கு. இப்போ பாத்தீங்களா எத்தனை இலக்கம்? 7 இலக்கம்னு இருக்கு. இதை நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆயிரும். இதுல என்ன ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க? லாஸ்ட் 2 டிஜிட், லாஸ்ட் 2 டிஜிட் என்னப்பா 28. இந்த 28 வந்து உங்களுக்கு 4 ஆல் டிவைட் ஆகுதான்னு பாருங்க. 7 4 28. அப்ப டிவைட் ஆகுது இல்ல, இது வந்து 4 ஆல் டிவைட் ஆகுது. அப்ப இந்த நம்பர் என்னப்பா? இட்ஸ் டிவிசிபிள் பை 4. இந்த நம்பர் என்னது 4 ஆல வகுப்படும் எண். சரி, அடுத்து 5 டிவிசிபிள் பை 5. கடைசி டிஜிட் எப்படி என்ன? 0 5 ends with 0 and 5. அப்ப 0லயும் 5லயும் முடிகிற நம்பர் என்னது 5 ஆல டிவைட் ஆகுதுன்னு சொல்லிடலாம். சரி, இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோ. அப்ப என்னது 0ல முடியுது. அப்ப இது வந்து என்னது 5 ஆல டிவைட் ஆகும். 6ல முடியுது. அப்ப இது வந்து என்னது 05 இருக்கா? லாஸ்ட் டிஜிட் 05 இல்ல. அப்ப இது என்னது டிவைட் ஆகாது. இப்படி ஈஸியா நம்ம பார்த்தோன்னே செக் பண்ணிடலாம். டிவிசிபிள் பை 6. சரி, 6 இந்த ஃபேக்டர்ஸ் என்னப்பா? இப்ப 6 இருக்கு, அது எதால டிவைட் ஆகும்? 2 3. அப்ப 6 இந்த ஃபேக்டர்ஸ் என்ன 2 3. அப்ப இது வந்து 2 ஆலயே டிவைட் ஆகணும், 3 ஆலயே டிவைட் ஆகணும். அப்ப 2 ஆல டிவைட் ஆகிற கண்டிஷன் என்னது? லாஸ்ட் டிஜிட் எதுல முடியணும்? 2 4 6 8ல முடியணும். 3 ஆல் டிவைட் ஆகிற கண்டிஷன் என்னப்பா? அதனுடைய கூட்டுத்தொகை எப்படி இருக்கணும்? 3 இருக்கணும், இல்லைன்னா 3 மடங்கா இருக்கணும் தானே அது? சரி, அப்ப இது 6 ஆல டிவைட் ஆகுது அப்படின்னா
is divided by 2 and 3 is divided by 2 and 3. அப்ப 2 ஆல டிவைட் ஆனா என்ன சொல்லுவாங்க, இரட்டைப்படை என்ன இருக்கணும். 3 ஆல் டிவைட் ஆனா அதுல இருக்க எல்லா டிஜிட் ஆட் பண்ண என்னது, ஒன்னு 3 ஆல டிவைட் ஆகணும், இல்லனா 3 உடைய மல்டிபிள்ஸா இருக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த யூனிட் டிஜிட் எப்படி முடியுதுன்னு பாரு, 6ல முடியுது. அப்ப என்னது 2 ஆல டிவைட் ஆகுமா, 2 ஆல டிவைட் ஆகும். அடுத்து 3 ஆல டிவைட் ஆகிற அந்த கண்டிஷன் செக் பண்ணணும். 3 ஆல் டிவைட் ஆகிறதுக்கு என்னப்பா, ஒவ்வொரு டிஜிட் ஆட் பண்ணுமா. 7 + 8 + 9 + 4 + 5 + 6 ஆட் பண்ண. 7 + 8 எவ்வளவு, 15, 15 + 9 24, 24 + 4 28, 28 + 5 33, 33 + 6 என்னது 39. இது வந்து 3 ஆல டிவைட் ஆகுமா, டிவைட் பண்ணி பாருங்க. 1 3 is 3, அடுத்து 9, 3 3 are 9. அப்ப என்னது 3 ஆல டிவைட் ஆகுது. அப்ப ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுலப்பா. இது வந்து லாஸ்ட் டிஜிட் என்னது 6, 6ன்றதுன்னா இரட்டை எண், ஈவன் நம்பர்ல முடியுது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அடுத்து வந்து எல்லா டிஜிட்டும் நம்ம ஆட் பண்ணி பார்த்துட்டோம். ஆட் பண்ணி பார்த்தது வர்ற ஆன்சரை வந்து நம்ம 3 ஆல டிவைட் பண்ணி பார்த்தோம், அது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. உனக்கு ரிமைண்டர் இல்லையில, அப்ப வந்து டிவிசிபிள் ஆயிடுச்சு. சரி, அப்ப இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா என்னது, இட்ஸ் டிவிசிபிள் பை 6ன்னு சொல்லிடலாம். சரி, அடுத்து டிவிசிபிள் பை 7 வந்து டைரக்டா நம்ம டிவைட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து என்னது டிவிசிபிள் பை 8. இப்ப 4க்கு எப்படி பார்த்தோம், லாஸ்ட் 2 டிஜிட் செக் பண்ணோம். இப்ப 8க்கு என்ன பார்க்க போறோம்னா, லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் டிவிசிபிள் பை 8 எடுத்துக்கலாம். 7 8 9 4 5 6 எடுத்துக்கலாம். சரி, டிவிசிபிள் பை 8 என்ன சொல்லுவோம், லாஸ்ட் 3 டிஜிட். அப்ப என்னப்பா 4 5 6 456. இது எதால டிவைட் பண்ணோம், 8 ஆல டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ணுங்க. 5 8s are 40, ரிமைண்டர் 5, இந்த 6 அப்படியே இறக்கிடலாம். அப்ப என்னது 7 8s are 56 0. அப்ப என்னது இந்த நம்பரு, இந்த 456ன்றது வந்து 8 ஆல டிவைட் ஆகுது. இதான்ப்பா ரூல்ஸ் பாருங்க. டிவிசிபிள் பை 8னா லாஸ்ட் 3 டிஜிட் வந்து என்னது டிவிசிபிள் பை 8. நீங்க மொத்த நம்பரை நீ டிவைட் பண்ணி பார்த்தோம்னா டைம் வேஸ்ட் ஆகும். அதனாலதான் இந்த ரூல்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம சம் செய்யறோம். அடுத்து டிவிசிபிள் பை 9. சம் equal to 9. எல்லா டிஜிட்டும் சம் பண்ணா 9 வரணும். கூட்டுத்தொகை கூட்டுத்தொகை 9. எல்லா டிஜிட்ஸ் ஆட் பண்ணலப்பா. 7 + 8 + 9 + 4 + 5 + 6 + 6 7 8 15 15 9 24 24 28 28 5 33 33 39 45. இந்த 45 9 ஆல டிவைட் ஆகுமான்னு பாருங்க. டிவைட் ஆகுமா? 5 9s are 45. அப்ப இந்த 45 வந்து என்னது சம் தானப்பா. இந்த சமேஷன் வந்து 45 கிடைச்சிருக்கு. இது வந்து 9 ஆல் டிவைட் ஆகுது. அப்ப இந்த நம்பர் என்னது 9 ஆல டிவைட் ஆகும். சரி, அடுத்து டிவிசிபிள் பை 10ன்னா நமக்கு தெரியும். லாஸ்ட் நம்பர்ல வந்து என்னது 0ல முடியிற நம்பர் எல்லாம் என்னது டிவிசிபிள் பை 10 ends with 0. இது என்னது டிவிசிபிள் பை 10. இது என்னப்பா டிவிசிபிலிட்டி. எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்க. ஒரு நம்பர் 2 ஆல டிவைட் ஆகுது அப்படின்னா அந்த நம்பருடைய கடைசி டிஜிட் எப்படி இருக்கணும், 0 2 4 6 8 இருக்கணும். சரியா, அந்த யூனிட் பிளேஸ்ல இருக்க டிஜிட் வந்து 2 4 6 8 0வா இருக்கணும். இல்லைன்னா ஈவன் நம்பரா இருக்கணும்னு சொல்லிடலாம். சரி, டிவிசிபிள் பை 3னா எல்லா டிஜிட் ஆட் பண்ணா அது ஒண்ணு 3ஆ இருக்கணும், இல்ல 3 மடங்கா இருக்கணும். சரியா, அடுத்து டிவிசிபிள் பை 4னா லாஸ்ட் 2 டிஜிட் எடுத்து அதை வந்து டிவைட் பண்ணி செக் பண்ணிடுவோம். 5 அப்படின்னா என்னது 0 இல்லைன்னா 5ல முடியணும் இந்த நம்பரு. 6 அப்படின்னா என்னது 2 ஆல டிவைட் ஆகணும், அடுத்து 3 ஆல டிவைட் ஆகணும். 2 ஆல டிவைட் ஆகணும், அது வந்து ஈவன் நம்பரா இருந்தா போதும். 3 ஆல டிவைட் பண்ணா அந்த டிஜிட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்றப்ப என்னது 3 வரணும். 8 ஆல டிவைட் ஆகிற என்ன சொல்றோம், லாஸ்ட் 3 டிஜிட். இப்ப 4 ஆல் டிவைட் பண்றதுக்கு எப்படி சொன்னோம், லாஸ்ட் 2 டிஜிட் சொன்னோமா.
அதுல 8 ஆல் டிவைட் பண்றதுக்கு லாஸ்ட் 3 டிஜிட் வந்து நம்ம எழுதி டிவைட் பண்ணி செக் பண்ணா போதும். அடுத்து டிவிசிபிள் பை 9 என்னது எல்லாத்தையும் சம் பண்ணி பாக்குறோம். இதே மாதிரி தான் 3க்கு எப்படி செஞ்சோம் அதே மாதிரிதான் 3க்கு என்ன செஞ்சோம் எல்லாத்தையும் சம் பண்ணி அண்ட் டிஜிட் ஈக்குவல் டு 3 இல்லைன்னா 3 இந்த மல்டிபிள்ஸ் வருதான்னு பாக்குறோம். இங்க வந்து 9 ஆர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 வந்துச்சுன்னா என்னது டிவிசிபிள் பை 9 சொல்லிடலாம். டிவிசிபிள் பை 10 என்னன்னா ends with 0 0ல முடிகிற நம்பர் எல்லாமே 10 ஆல் டிவைட் ஆகும். சரி பிராக்டிஸ் சம்ஸ் பார்த்துடலாம்ப்பா. பாருங்கப்பா பிராக்டிஸ் பண்றதுக்கு சம் கொடுத்துருக்கேன் பாரு. ஃபர்ஸ்ட் சம் பாரு 94 95 22. இந்த லாஸ்ட் டிஜிட்ல என்ன முடியுது 2 ஆல முடியுது. 2 ஆல முடியுதுன்னு டிவிசிபிள் பை 2வா எழுதிடலாம்ல. சரி அடுத்தது என்னது டிவிசிபிள் பை 3 நம்ம செக் பண்ணணும். அப்ப என்ன செய்யணும் இது எதுக்கு நம்ம 3க்கு 6க்கு 9க்கு எப்படி அகலமான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நம்ம வந்து செக் பண்ண சம் பண்ணி எழுதணும். அதுக்காக தான் என்னதுப்பா 9 + 4 + 9 + 5 + 2 + 2 ஆட் பண்ணுங்கப்பா. 9 + 4 13 13 + 9 22 22 + 5 27 27 + 2 29 + 2 31 31 வந்து 3 ஆல டிவைட் ஆகுமா டிவைட் ஆகாது. சரி அப்ப இது வந்து என்னது நாட் டிவிசிபிள். சரி இந்த லாஸ்ட் ரெண்டு டிஜிட் நம்ம செக் பண்ணுவோம். இது லாஸ்ட் ரெண்டு டிஜிட் வந்து 22 22 வந்து 2 ஆல் டிவைட் ஆகுமாப்பா டிவைட் ஆகாது. அப்ப என்னது இட்ஸ் நாட் டிவிசிபிள். இதுல லாஸ்ட் டிஜிட் 5ல முடியுதா 0ல முடியுதான்னு பாருங்க. 2ல முடியுது அப்ப வந்து 5ல 0ல முடியல. அப்ப என்னது இது நாட் டிவிசிபிள். இது வந்து என்னது 3 ஆலே டிவைட் ஆகல அப்படின்னா என்னது இது 6 ஆலே டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட் 8 ஆல் டிவைட் ஆகுமான்னு பாருங்க. 4 ஆலே டிவைட் ஆகாதுன்னா 8 ஆலே டிவைட் ஆகாது. இருந்தாலும் செக் பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு தெரியும். 522 இது வந்து 8 ஆல டிவைட் பண்ணி பாரு. 6 8s are 48 remainder 442 5 8s are 40 remainder 2 வந்துருச்சா. அப்ப 8 ஆலே டிவைட் ஆகாது. சரி அடுத்து 9 ஆல் டிவைட் ஆகுமான்னு பாருங்க. 3 ஆலே டிவைட் ஆகலைன்னா 9 ஆலே டிவைட் ஆகாது. ஏன்னா ஆட் பண்ணி பார்த்தது நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணி பார்த்திருக்கோம். 31 வந்து 9 ஆல் டிவைட் ஆகுமா ஆகாது. ஒன்னு 9 இருக்கணும் இல்ல 9 மல்டிபிள்ஸா இருக்கணும் வராது. அப்ப இட்ஸ் நாட் டிவிசிபிள். அடுத்து 10 ஆல் டிவைட் ஆகும்னு பாருங்க. அந்த யூனிட் பிளஸ்ல வந்து 0ல முடியுதா இல்ல. அப்ப என்னது 10 ஆலே டிவைட் ஆகாது. இப்படிதான் அப்ப ரூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணோம். இந்த பெரிய நம்பரை ஒவ்வொன்னாலும் நம்ம டிவைட் பண்ணிட்டு இருந்தா நமக்கு வந்து டைம் வந்து வேஸ்ட் ஆயிரும். இப்ப இந்த ரூல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு நிமிஷம் செஞ்சுட்டோம்ல ஜஸ்ட் 3 மினிட்ஸ் ஆயிருக்குமா செய்ய. இதே மாதிரி ஒவ்வொன்றும் செக் பண்ணி பார்க்கலாமா. இந்த பாருங்க 0ல முடியுது அப்ப அந்த 2 ஆல டிவைட் ஆகும். இப்படியே பார்த்துடலாம். 2 ஆல டிவைட் ஆகும் 5 ஆல டிவைட் ஆகும் 10 ஆல டிவைட் ஆகும். ஓகே அடுத்து இது ஃபுல்லா ஆட் பண்ணி பாருங்க. 1 + 1 2 2 + 7 + 1 + 7 = 9. இந்த 9 வந்து எதால டிவைட் ஆகும் 3 ஆல டிவைட் ஆகும்லப்பா. சரி அடுத்து வந்து என்னது லாஸ்ட் ரெண்டு டிஜிட் பாத்தீங்கன்னா 0 தான் இருக்கு. 0 வந்து என்னது 4 ஆல் டிவைட் ஆகும் இல்லையா. அப்ப இது டிவைட் ஆகும். சரி இப்ப இந்த நம்பர் 2 ஆல டிவைட் ஆயிடுச்சு 3 ஆல டிவைட் ஆயிடுச்சு. அப்ப என்ன 6 ஆல டிவைட் ஆயிருமா. சரி லாஸ்ட் 3 டிஜிட் பாத்தீங்கன்னா 0ல முடியுது. அப்ப என்னது இது வந்து 8 ஆல டிவைட் ஆகும். சரி இதோட டோட்டல் எவ்வளவு நம்ம கொண்டு வந்திருக்கோம் 9ன்னு சொல்லி இருக்கு. இந்த 9 வந்து என்னது 9 ஆல டிவைட் ஆகும்லப்பா = 9. அப்ப என்னது இது எதால டிவைட் ஆகும் 9 ஆல டிவைட் ஆகும். அவ்வளவுதான். இப்படிதான் இப்ப செக் பண்ணணும். செக் பண்ற ஒரு நிமிஷத்துல நம்ம செக் பண்ணிட்டோம்ல. அந்த ரூல்ஸ் வந்து தெரிஞ்சா வேகமா சம்ம செஞ்சிடலாம்ப்பா. மிச்ச சம்மெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் ஃபுல்லா ஆன்சர் செக் பண்ணிடுறேன் உனக்கு. எப்படின்னா இப்ப 9250 × 5 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ. 5 கொடுக்குறாங்க. இந்த 5 ஆல மல்டிப்ளை பண்றதுக்கு 2 ஆல டிவைட் பண்றது. ஏன்னா 5 ஓட 2 சின்ன நம்பர் தான். 2 ஆல் டிவைட் பண்றது ரொம்ப ஈஸி. இது எப்படி செய்யலாம்னு பாக்குறேன். இந்த 5 ஆல மல்டிப்ளை பண்றதுக்கு பதிலா 9250 ஒரு 0 மட்டும் சேர்த்துக்கணும். என்ன செய்யறேன்னு பாருங்க. ஒரு 0 சேர்த்துட்டு அதை வந்து 2 ஆல டிவைட் பண்ணிருங்க. அப்ப இந்த 2 ஆல டிவைட் பண்ணு 4 2s are 8 ரிமைண்டர் 1 12. அப்ப 6 2s are 12. இந்த 5ல எத்தனை 2 இருக்கு 2 2 இருக்கு மிச்சம் 10. 10ல எத்தனை 2 இருக்கு 5 2 இருக்கு 0. இதுதான் வேணா இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்க கரெக்டா வரும். 9250 × 5 மல்டிப்ளை பண்ணி பாருங்க 0 5 5s are 25 ரிமைண்டர் 2
2 5s are 10, 10 plus 2 12, remainder 1, 9 5s are 45, 45 plus 1 46. செஞ்சுட்டோமா? இந்த நம்பர் எப்படி செய்யலாம்? நான் என்ன சொல்லியிருக்கேன், 8693 ஒரு ஜீரோவை சேர்த்துக்கோ, 2ஆல டிவைட் பண்ணு. அப்ப என்ன வரும்? என்னது 4 3 4 13 என்ன 6 10 5. அவ்வளோதான். இன்னைக்கு என்ன ஷார்ட்கட் பார்த்தோம்? 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்? ஒரு ஜீரோ சேர்த்துட்டு 2ஆல் டிவைட் பண்ணி போட போகிறோம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸி மெத்தடுப்பா. இந்த ப்ராக்டிஸ் செட்டு கொடுத்துருக்கேன்லப்பா, இந்த சம்மில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த டாபிக் புரியும். தேங்க்யூ. வாங்கப்பா, நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.